ஸ்டென்ட் வைப்பது, பைபாஸ் சர்ஜரி, ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு மரணங்கள், குறிப்பாக மாரடைப்பினால் இளவயதுக்காரர்கள் மரணித்து வருவது போன்றவைகளை இப்போது அதிகம் கேள்விப்பட முடிகிறது. இது எனக்குள் ஒருவித பயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனக்கு மார்பில் ஒரு சிறு வலி ஏற்பட்டாலும், இதய துடிப்பு சற்று அதிகமானாலும் நமக்கும் மாரடைப்பு வந்துவிடுமோ என்று மனம் பதைக்கிறது. மாரடைப்பு ஏற்படாமல் இருக்க நான் என்ன முன்னெச்சரிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும்? முதலில் நம்முடைய இரவு தூக்கத்தை நல்ல முறையில் பேணிக்கொள்ள தொடங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதில் நாம் தவறாது ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும். அதுவே நம்முடைய இதயத்தினுடைய ஆரோக்கியம் மட்டுமல்ல, நமக்கான அனைத்து நன்மைகளுக்கும் தொடக்கமாக அமையும். நமது இரவு தூக்கம் நல்ல முறையில் இருந்தால்தான் நம்முடைய கல்லீரலின் ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். கல்லீரலின் ஆரோக்கியமே இதயத்தின் ஆரோக்கியத்தின் அடிப்படை என்பதை நாம் தெளிவாக விளங்கி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தசைகள் மற்றும் தசை நார்கள் என்பவை, அதாவது மசில்ஸ் அண்ட் டெண்டான்ஸ் என்பவை நம்முடைய பருவுடல் கட்டமைப்பின் மிக முக்கியமான அம்சங்களாகும். அதிலும் இந்த தசை நார்களின் சுருங்கி விரியும் தன்மைதான் நம்முடைய அத்தனை விதமான அசைவுகளுக்கும் இயக்கங்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. நம்முடைய தசை நார்களின் அந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மை இல்லையெனில் நாம் ஒரு ஜடப்பொருளாகவே அசைவின்றித்தான் கிடக்க முடியும். நமது உடலின் தசை நார்களின் சுருங்கி விரியும் இயக்கத்திற்கு நம்முடைய கல்லீரல் தான் சக்தி அளிக்கின்றது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இதயம் என்ற உறுப்பினுடைய கட்டமைப்பு தசை நார்களால் ஆக்கப்பட்டது தானே. நம்முடைய உடலின் அனைத்து உள்ளுறுப்புகளுடைய இன்னும் அனைத்து வெளி அமைப்புகளுடைய கட்டமைப்புமே தசை நார்களை கொண்டும் தசைகளை கொண்டும் கட்டமைக்கப்பட்டது. அந்த வகையிலே இதயம் என்ற உறுப்பினுடைய கட்டமைப்பு தசை நார்களால் ஆனது தானே. அந்த உறுப்பு நல்ல முறையில் இயங்க வேண்டும் என்றால் அதனுடைய தசை நார்கள் நல்ல சுருங்கி விரியக்கூடிய தன்மையில் இருக்க வேண்டும் அல்லவா? இதயத்தினுடைய அந்த தசை நார்களுடைய சுருங்கி விரியும் இயக்கத்தை தான் நாம் இதய துடிப்பு என்று பொதுவாக சொல்கின்றோம். நம்முடைய கல்லீரலிலிருந்து நம்முடைய இதயத்திற்கு செல்லக்கூடிய உயிரோட்டம் தான் இதயத்தினுடைய தசை நார்களுக்கு சுருங்கி விரியக்கூடிய திறனை அளித்து கொண்டிருக்கிறது. ஆக நம்முடைய கல்லீரல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே நம்முடைய இதயத்தின் தசை நார்களுக்கு நிறைவான உயிரோட்டம் கிடைத்து கொண்டிருக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் நாம் சொன்னோம், கல்லீரலின் இயக்கமே இதயத்தின் ஆரோக்கியத்தின் அடிப்படை என்று. அக்குபஞ்சர் மருத்துவத்தில் கல்லீரலை நம்முடைய உடலின் மரம் என்றும், இதயத்தை நம்முடைய உடலின் நெருப்பு என்றும் சொல்கின்றோம். நெருப்பை கவனித்து பார்த்தால் அது சுயமாக எரிய முடியாது, அதற்கு ஒரு பிடி ஆதாரம் வேண்டும். அந்த வகையிலே நெருப்பு மரத்தை பற்றி பிடித்து கொண்டு எரியக்கூடிய இயல்பை கொண்டது என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். மரத்தின் தன்மை எப்படியோ அப்படியே தான் அதனை பற்றி பிடித்து கொண்டு எரியக்கூடிய நெருப்பின் தன்மையும் அமையும். இது இயற்கை நமக்கு காட்டக்கூடிய ஒரு சான்று. பொதுவாக நெருப்பு சுத்தமாக எரியவே இல்லை என்றாலும், தேவைக்கு போதாமல் மிகவும் குறைவாக எரிகிறது என்றாலும் பிரச்சனை தானே. அதை வைத்து எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான பணியையும் செய்ய முடியாது தானே. அதே நேரத்தில் நெருப்பு அளவுக்கு மீறி எரிந்தாலும் பிரச்சனை தானே. நெருப்பானது தேவைக்கேற்ப சமநிலைத்தன்மையோடு எரியும் போது தான் அது ஒரு அழகிய ஆக்கப்பூர்வமான சக்தியாக இருக்கும். அதைத்தானே நாம் நெருப்பினுடைய ஆரோக்கியம் என்றும் சொல்ல முடியும். அதே போலத்தான் நம்முடைய உடலின் நெருப்பாகிய இதயம் சரியான சமநிலைத்தன்மையோடு இயங்குவது தான் அதனுடைய ஆரோக்கிய நிலை. நெருப்பினுடைய அந்த இயக்கத்தில் அந்த சமநிலைத்தன்மையானது கெட்டுவிடும்போது, சீர்கெடும்போது தான் நமக்கு நெஞ்சு வலி, படபடப்பு, இரத்த அழுத்தத்தில் கட்டுப்பாடற்ற தன்மைகள், அதாவது இந்த குறைந்த இரத்த அழுத்தம், இயல்புக்கு மீறிய உயர் இரத்த அழுத்தம், மாரடைப்பு போன்ற பல்வேறு இதயம் சார்ந்த நோய்த்தன்மைகள் ஏற்படுகின்றன என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். பொதுவாக நெருப்பினுடைய எரியும் தன்மையை நாம் மரத்தினுடைய அளவை கூட்டுவது மற்றும் குறைப்பது கொண்டு மாற்ற முடியும் தானே. விறகடுப்பில் சமைக்கிறோம் என்றால் நெருப்பை கூட்ட என்ன செய்வோம்? விறகை அதிகமாக சேர்ப்போம். நெருப்பை குறைக்க 2-3 விறகுகளை வெளியே உருவி போடுவோம், அவ்வளோதான். அதே போலத்தான் நம்முடைய உடலின் மரமாகிய கல்லீரல் சரியான சக்தி நிலையில் சரியான உயிரோட்டத்தில் இருக்கும்போது அது நம்முடைய உடலுடைய தேவைகளுக்கும் சூழல்களுக்கும் ஏற்ப நெருப்பை எரிய வைத்து, அதாவது நெருப்பின் உறுப்பாக இருக்கக்கூடிய இதயத்தை இயங்க வைத்து அதன் இயக்கத்தில் ஒரு அழகிய சமநிலையை, ஒரு ஆரோக்கியத்தன்மையை ஏற்படுத்த முடியும். ஆக நம்முடைய கல்லீரலின் ஆரோக்கியமே நம்முடைய இதயத்தின் ஆரோக்கியத்தின் அடிப்படை என்பதை நாம் மீண்டும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும்.
முதலில் சொன்னபடி நம்முடைய இரவு தூக்கத்தை முறையான தன்மையில் பேணிக்கொள்வதுதான் கல்லீரலின் ஆரோக்கியத்தின் அடிப்படை என்பதையும் நாம் இங்கே மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய இரவு தூக்கத்தை முறைப்படுத்தாமல் வேறு எந்த செயலை செய்தாலும், வேறு எந்த மருத்துவ வழிமுறைகளை பின்பற்றினாலும் அது கல்லீரலுடைய இயக்க சக்தியை, உயிரோட்டத்தை முழுமைப்படுத்துவதில் உறுதியான தன்மையில் உதவி செய்ய முடியாது. கல்லீரலின் உயிரோட்டம் உறுதியாக இல்லை என்றால் இதயத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு நீங்கள் என்ன செய்தாலும் உறுதியான உத்தரவாதத்தை நாம் கொடுக்க முடியாது. எனவே முறையான இரவு தூக்கத்தை ஒவ்வொரு நாளும் பேணிக்கொள்வதுதான் மாரடைப்பு உள்ளிட்ட இதயம் சார்ந்த நோய்த்தன்மைகளை தடுத்து கொள்வதற்கான மிகவும் நம்பகமான மற்றும் உறுதியான முன்னெச்சரிக்கை செயல். மற்ற எல்லா செயல்களும் இதற்கு பிறகுதான்.